பெங்களூருவில் ஏடிஎம்மில் நிரப்ப எடுத்துச் சென்ற 7 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் வாகன ஓட்டுநர் உள்ளிட்டோரிடம் போலீசார் விடிய விடிய விசாரணை நடத்தியுள்ளனர். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா, விசாரணையினுடைய தற்போதைய நிலை என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கர்நாடகால இரண்டாவது முறையாக பீதர்ல நடந்த ஒரு கொள்ளை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி பெங்களூர்ல இந்த பட்ட பகல நடந்த மிகப்பெரிய கொள்ளை அப்படின்னு இதை சொல்லலாம். 7.11 கோடி ரூபாய அதுவும் ஏடிஎம்முக்கு பணம் கொண்டு சென்ற வாகனத்திலிருந்து கொள்ளையடிச்சு சென்றாங்க. இது தொடர்பாக விசாரணை நடத்த 8 தனிப்படைகள் 50 பேர் கொண்ட 8 தனிப்படைகள் அமைச்சு இவர்கள் தமிழகம் மற்றும் ஆந்திரா தெலுங்கானா போயிருக்கலாம் அப்படின்றதுக்காக 3 தனிப்படைகள் இந்த மாநிலங்களுக்கு விரைந்திருக்கின்றன. இந்த நேரத்துல நேற்று அந்த வாகனத்தினுடைய, அதாவது பணம் கொண்டு சென்ற அந்த வாகனத்தினுடைய ஊழியர்கள் அனைவரும் விசாரணை வலயத்தில் வச்சிருக்கப்பட்டிருக்காங்க. இரவு முழுவதும் அவர்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டது. இதுல முக்கியமா என்ன கேள்வி அப்படின்னா, இந்த கொள்ளை சம்பவம் நடந்து அரை மணி நேரத்துக்கு பிறகுதான் அவங்க தங்களுடைய அலுவலகத்திற்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது முதல் பிரச்சனை. இரண்டாவது விஷயம், அந்த வாகனத்துல இருந்த டிவிஆர் காணாமல் போயிருக்கிறது. அது எப்படி காணாமல் போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏனென்றால் அது அங்க ரெக்கார்ட் ஆகுற அதே சமயம் சைமல்டேனியஸா இன்னொரு இடத்துல லைவ் ஸ்ட்ரீமிங்கும் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு விஷயம். மூன்றாவதாக ஜிபிஎஸ் இருக்கும். இப்ப எந்த பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு போகணும் அப்படின்னா ஏற்கனவே ரூட் மேப்பிங் பண்ணிருப்பாங்க. அந்த வழியில தான் போகணும், இத்தனை சிக்னல்கள் இந்த நேரத்துல கடக்கணும் அப்படின்ற விதிமுறைகள்லாம் இருக்கும். ஒருவேளை அந்த விதிமுறைகள் மீறப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். அது ஃபெயிலியர் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஊழியர்களா? இந்த கொள்ளை திட்டத்துக்கு பின்னாடி அந்த ஊழியர்களின் கைவாடம் இருக்கிறதா அப்படின்ற விசாரணை நேற்று இரவு முழுவதும் விசாரணை நடத்தப்படுது. ஏற்கனவே கமிஷனர் கூட சொல்லியிருந்தாரு, டிரைவரோட ஸ்டேட்மெண்ட், டிரைவர் வினோத்குமார்னு சொல்லிட்டு அந்த வாகனத்துடைய டிரைவர், அவரோட ஸ்டேட்மெண்ட் முன்னுக்கு பின் முரணா இருக்கு, அவர் மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால அவர்கிட்ட இருந்து என்னென்ன தகவல் சேகரிச்சிருக்காங்க என்றால் அவரிடம் நீண்ட நேரம் விசாரணை கிட்டத்தட்ட நேற்று இரவு அவரிடம் மட்டும் 3 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அதுல இருந்த பாதுகாவலர், அவர் தான் முதல்ல சொல்லணும் அலுவலகத்திற்கு, அவர் ஏன் சொல்லல அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. அது இல்லாம பின்னாடி பணம் இருந்த இடத்துல 2 கன்மேன்கள் இருந்தார்கள். அந்த கன்மேன்கள் ஏன் துப்பாக்கியை பயன்படுத்தல அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஆர்பிஐ அதிகாரிகள் சொன்னா கூட அவர்கள் பணத்தை எடுத்து சொல்லும் போது ஏன் இவங்க துப்பாக்கியை பயன்படுத்தல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கும் போலீசார் விசாரணையில ஒரு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே தாண்டி பாதுகாவலரும் அதே போல கன்மேனும் பாஸ்வேர்டு போட்டா மட்டும்தான் அந்த லாக்கர் ஓபன் ஆகும், அதுல இருந்து பணம் எடுக்க முடியும். இதை எப்படி எடுத்தார்கள்? இது போன்ற பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டியிருக்கிறது. தற்போதைக்கு நேற்று இரவு முழுவதும் அந்த 4 பேரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த சர்வீஸை வழங்கக்கூடிய சிஎம்எஸ் மேலாளர் கூட காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு எப்போது பணியில சேர்ந்தாங்க, கடைசியா யார் பணியை விட்டு சென்றார்கள், அந்த ரூட்ல யாரெல்லாம் பணியாற்றினாங்க, இதற்கு முன்பு பணி விட்டு சென்றவர்கள் யாரெல்லாம் பணியாற்றினாங்க, அவர்களின் விவரங்கள், இது எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. அந்த விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க வேலையில இந்த வாகனம் எந்த பக்கம் போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொள்ளையடிக்கப்பட்ட இடத்துல இருந்து ஒசக்கோட்டை, அதாவது சித்தூரை கனெக்ட் பண்ற ரூட் அது, அந்த வழியாக பயணித்திருக்கு. ஆனா சித்தூரை அடையவில்லை. அதற்கு முன்பாக இருந்த டோல்ல இந்த வாகனம் சென்றதற்கான எந்த அடையாளமும் இல்லை. அப்படின்னும் போது இதுக்கு இடைப்பட்ட தூரத்துல எங்கேயாவது இருக்கலாமா அப்படின்னு அங்க போலீசாரும் முடுக்கிவிடப்பட்டு அங்கு தேடுதல் வேட்டையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனிடையே 24 மணி நேரத்தில் குற்றவாளிகள் பிடிக்க வேண்டும் அப்படின்னு உள்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு. நன்றி பாரதி ராஜா உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.